ஆனால் எளிமையாக வாழ்ந்ததால என்ன கிடைச்சிது அது ஏன்னா இனிமையான வாழ்க்கைக்கு நம்ம கடைபிடிக்கணும். எளிமையாக வாழ்ந்ததால என்ன கிடைச்சிது குறைய தெரியாதுன்னு கிடைச்சிது. இவரோட இருக்கும்போது நானே என் காது கூட கேட்டுருக்கேன். நிறைய பேர் சொல்கிறேன் அப்பா குறைய தெரியாத பாவம் பண்ணலாம் உங்கள் அப்பாவுக்காக சொல்கிறது உங்கள் அப்பாவுக்காங்க. அதாவது அவங்களுடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அதை சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுனேன். அவன் இப்போதான் திடீர்னு வரான், கட்சியில் வரான், உடனே ஒரு மொழி வாங்குறான், ஒரு வீடு வாங்குறான், சொத்து வாங்குறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் அப்பா அந்த காலத்துல அண்ணாவோட நாடகம் நினைச்சுக்கிறேன், கலைஞர் நாடகம் நினைச்சுக்கிறேன், சிவாஜி நினைச்சுக்கிறேன், ஆனால் சைனிக்காக வச்சுக்கிட்டு இருக்கீங்க உள்ளோட சொன்னாங்க. இப்போனா அந்த பேர் மறந்து போச்சு, குறை தெரியாத பேர் மறந்து போச்சு. இப்போனா டெய்லி நான் சைக்கிளில் போகும்போது ஒரு 10 பேருக்காவது கொடுத்த படி போச்சு. உங்கள் அப்பா தான் எனக்கு வேலை வாங்கிக்கணும், உங்கள் அப்பா தான் எங்கள் பிள்ளைக்கு வேலை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து இப்போ தான் எனக்கு வந்து நிம்மதியே தெரியுது. அதனால அவர் இறந்து 20 வருஷமாக கொண்டாடாமல் இந்த வருஷமாக இருக்காங்க. சரி, அது ஒரு லைன்ஸ் கிளப் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே மருத்துவத்தில் வந்து சேவை செய்திருந்தாலும் லைன்ஸ் கிளப் உண்மையிலே வந்து அதாவது எனக்கு அந்த பாவம் புண்ணியத்தில் நம்பிக்கை இன்னும் அந்த வார்த்தை சொல்லுவாங்க இல்லை புண்ணியம் பண்ணிச்சிங்க மாதிரி லைன்ஸ் கிளப்ல சேர்ந்த பிறகு ஒரு பாசிட்டிவ் மனப்பான்மை இருக்கும். எல்லாமே சர்வீஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் கூடுதலாக நம்ம பண்ணிக்கலாம். போட்டி அவங்க ஏற்கனவே நம்ம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். இப்போ வந்து பட்டிமன்றம் வந்து இன்னும் இது வரைக்கும் எந்த அறிவா சங்கமும் அதிக அளவு கட்டளை கற்றுக்கலாம். நம்ம ஊரில் வந்து கட்டளை காஞ்சிபுரத்தில் வந்து கட்டளை நாம தான் வந்து தொடர்ச்சியாக வந்து நடத்திட்டு வரோம் பட்டிமன்றம். அதை மாதிரி சில வித்தியாசமாக நம்ம வந்து செய்யணும். சித்த ஆய்வாளரே இது வரைக்கும் யாரும் கட்டளை நம்ம தான் நடத்திக்கலாம். அதனால் அந்த தலைப்பு வச்சுக்கல அப்பா ஞாபகமா. அது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இப்போ எளிமைக்காக வாதாடுபவங்க நம்ம 2 பேருமே டீச்சர். நம்ம லட்சுமி அம்மையார் நம்ம பட்டிமன்றத்துக்கு பழசு பேசும் தலைவர்களுக்கு பழசு, அவங்க பட்டதாரி ஆசிரியர். நம்ம பரமேஸ்வரி அம்மாவும் டீச்சர். அவங்க இப்போ வந்து ஒரு பட்டிமன்றத்துக்கு புதுசாக இறங்கியிருக்காங்க. ஆனால் பேச்சாக்களில் வல்லவங்க நல்லா பேசுவாங்க. அதனால நிறைய இல்லை ஆமாம் நம்ம எடுக்கலாம். வைகுண்டம் கல்வி ஆமாம் கணித கணக்கு எனக்கு கணக்கில் ரொம்ப வீக்கு.